நம்ம பார்க்க போகிற பால் பாயசம், சீரக சம்பா பால் பாயசம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். சீரக சம்பா பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 3 கப், தேங்காய் பால் 1½ கப், சீரக சம்பா அரிசி 1/4 ஆழாக்கு, நாட்டு சர்க்கரை 1 கப், முந்திரி பருப்பு 8 முதல் 10 வரை, ஏலக்காய் தூள் சிட்டிகை. இந்த சீரக சம்பா பால் பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் சீரக சம்பா நான் 1/4 கப்புன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 3 கப் பால், 1½ கப் தேங்காய் பாலுக்கு இது கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கப் அளவுக்கு கூட இது சரியாக இருக்கும். அந்த சீரக சம்பா அரிசியும் முந்திரியும் ஒன்றா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிடுங்க. யூஸ்வலாக பால் பாயசத்தில் அந்த பாஸ்மதி அரிசி இதெல்லாம் உடச்சிட்டு நல்லா வேக விட்டு சர்க்கரை போட்டு அந்த யூஸ்வலாக அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நான் இந்த அரிசி பாயசம் மாதிரி இதை அரைச்சிட்டு பண்ணுறேன். இதை நல்லா ஊற வச்சு முந்திரியும் அதையும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் ஒரு பக்கம் நான் காய போட்டிருக்கேன். இந்த பால் காய போட்ட பாலில் இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. இதை அரைச்ச தண்ணி இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். இது இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமும் உங்களுக்கு வேலையாகுது. அதாவது அரைச்சி பண்ணுறதுனால சீக்கிரம் வேலையும் ஆகுது, நல்லாவும் இருக்குது. அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப அப்படியே விழுமோன நைஸாக அரைக்கணுங்கிறது கூட கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது நைஸுக்கு முந்தின பதம் சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பக்கம் பாலை காய போட்டிருக்கேன். பாலில் இதை நம்ம ஊற்றும்போது டக்குன்னு உடனே ஊற்றிட்டு தீயை குறைச்சி நல்லா கிளறிடணும். கிளறிட்டு அதுக்கப்புறமா அதை இதில் கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுவோம். ஏன்னா இந்த திக்னஸ் கொடுக்கும். அதனால் அதை கழுவியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ இது பொங்கி வரப்போகுது பால். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாயசங்களுக்குலாம் அந்த ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா தான் பாயசம் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு கொதி வர நேரத்தில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உடனே துளாவிடுங்க. தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த ஊற்றிட்டு விட்டுட்டிங்கன்னா அப்படியே மாவு நடுவில் நின்றுடும். அதனால் ஊற்றின உடனே துளாவிடுங்க. கொஞ்சமாக கழுவி அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது பாருங்கள், அதை ஊற்றி இது பண்ணணும் நின்று போயிடுது பாருங்கள். அதனால் நம்ம தான் ஊற்றின உடனே கிளறிடணும். கிளறி இப்படியே கொதிக்க விடுங்க. கை விடாமல் கிளறணும். இதை மட்டும் அரிசி போட்டு பண்ணுறதா இருந்தால் பாலை காய்ச்சிட்டு அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு, பாஸ்மதி அரிசியாக இருந்தால் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிடுங்க. நல்லா ஒரு 2 சுற்று சுற்றலாம். சீரக சம்பா ஜஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இதில் போட்டு தீயை குறைச்சி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கிளறி வேக விடணும். கொதிக்குது பாருங்கள். அப்போ அது வேகுதுன்னு அர்த்தம். தீயை குறைச்சி வச்சுருக்கேன். கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம அதில் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இன்றைக்கி வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா, நாட்டு சர்க்கரையில் அநேகமாக கல் மண் இருக்காதுங்கிறதுனால நம்ம அப்படியே சேர்க்குறோம். இதுவே ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கரையை விட்டுட்டு வடிகட்டலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா கரையை விட்டுட்டு வடிகட்டி சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. அவ்வளோதான். இது நிமிஷமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை, சீக்கிரமே வெந்துடும். ஆனால் கைவிடாமல் கிளறணும். அது ஒன்று தான் இதில். அவ்வளோதான். இப்போ இதில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது என்ன, கொஞ்சம் ஒரு ரொம்ப ஆறணும்னு லேசாக ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை சேர்க்கலாம். ஏன்னா சூட்டோடு சில நேரம் வெல்லம் சேர்க்கும்போது சில நேரங்களில் அது திரள்றோம். அதனால் அதை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது நாட்டு சர்க்கரை. அந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நேரம் கழிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நானுமே இந்த நாட்டு சர்க்கரையை கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றலாம். என்ன காரணம்னா, சில பேர் கேட்பீங்க, அது என்ன பாகுபதமா, எவ்வளவு தண்ணி ஊற்றணும் எல்லாம் கேட்பீங்க இல்லையா? வெல்லமாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் நம்ம அப்படியே கூட போட்டுடலாம். நாட்டு சர்க்கரை சில நேரம் மண் இருந்ததுன்னா அது எப்படி வடிகட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக இன்றைக்கி நான் இதில் ஊற்றியே காமிச்சிடுறேன்.
கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கப்பு தண்ணி, ரொம்ப வேண்டாம். அடுப்பை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அப்படி சூடாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வடிகட்டிக்கலாம். இது கரையிட்டோம். ஆல்மோஸ்ட் கரைஞ்சாச்சு. இது கொஞ்சம் தண்ணி சூடு ஏறும்போதே நல்லா கரைஞ்சிருச்சு. போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நான் ரொம்ப சூடு இது பண்ணலை. இது கரையிற மட்டும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் கரையிற மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு கரைஞ்ச உடனே வடிகட்டி நம்ம ஊற்றிடலாம். இது நல்லா கரைஞ்சிருச்சு, சீக்கிரமே கரைஞ்சிரும். அந்த தண்ணி இந்த இது சூடு இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ தாராளமாக மெதுவாக நம்ம கிளறலாம். இது நான் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கல. அடுப்பு மேலே நம்ம எப்படி வச்சுருந்தோமோ குக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே தான் ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் ஏலக்காய் தூளை பொடி பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸு கொடுக்கலான்னா, ஏலக்காவை வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் போட்டுருங்க. ஃப்ரீசரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டுருங்க. நல்ல அந்த மொறுமொறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்து போட்டு சர்க்கரையெல்லாம் கூட சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மிக்சியில் எடுத்து வெளியில் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணுறோம்லாம் பண்ணக்கூடாது. எடுத்து சூட்டோடு எடுத்து கையோடு நல்லா மிக்சியில் அடிச்சிங்கன்னா அது பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் சலிச்சு கடைசி அந்த தோல் வர வரைக்கும் நல்லா 2-3 தடவை அதை சலிச்சு திரும்பி மிக்சியில் அடித்து அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து தூளாகிடும். இந்த பாருங்கள், நல்ல தூளாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதில் தேங்காய் பால், அந்த தேங்காய் பால் தான் இதோட ஹைலைட்டே. ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம என்ன தான் பால் போட்டிருந்தாலும் இந்த தேங்காய் பால் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதில் நேரம் ஆக ஆக இது திக்காகும். அதனால் ஒன்றும் செஞ்ச சூட்டோடு அதை சாப்பிட்டுடணும். இல்லைன்னா தண்ணியை லேசாக சூடு பண்ணி, நல்ல தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம், அல்லது தேங்காய் பால் என்ன கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் இது வந்து நேரம் ஆக ஆக அரிசியோட தன்மை இருகத்தான் இருக்கும், இன்னும் திக்காகும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பால் பாயசம், அதாவது சீரக சம்பா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களோட ஒரு வேடிக்கையான சம்பவத்தை நிகழ்ந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாமேன்னு. நான் முதல்ல பண்ணும்போது அப்போல்லாம் வந்து மிக்சியெல்லாம் கிடையாது, அம்மி தான். ஆட்டுக்கல்ல தான் ஆட்டிக்கணும், அம்மியில் தான் அரைக்கணும். கல்யாணம் வந்து கொஞ்சம் நாள்லாம் அதுவும் அம்மா வீட்டில் பழக்கமே இல்லாத ஒரு விஷயம். நான் இங்கே வந்து முதல்ல இந்த பாயசம் கற்றுக்கும்போது அரிசி, முந்திரி பருப்பு இதை ஊற வச்சு அரைக்கணும். தேங்காய் கொஞ்சம் நிறைய தேங்காய் வச்சு அரைக்கணும்னாங்க. அம்மியெல்லாம் நல்லா கழுவி தொடச்சி ப்ரஷ் போட்டு கழுவி எல்லாம் பண்ணி நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துட்டு, அப்போ வந்து இவ்வளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு எனக்கு யாரும் கரெக்டாக சொல்லி தரல. அதனால் நானாக ஒரு குத்து மதிப்பாக இது வந்து இப்படி கெட்டி ஆகணும்னு தெரியாது, அதை போட்டு அந்த அரைச்சதையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு கிளறுனா ஒரு 5வது நிமிஷமே அது திரண்டுட்டு உப்புமா மாதிரி வந்து நின்றுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அப்போ அந்த இதுலேயும் ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது. அதனால் அது நல்லா திரட்டி என்ன பண்ணி, ஏன்னா யாராவது பார்த்தா உடனே அது கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க, நமக்கு தான் அவமானமாக போயிடுமே. அதனால் அதை அப்படியே என்ன பண்ணேன், எடுத்து வச்சுட்டு அதை சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த வெல்லத்தை தனியாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி திரும்ப கொதிக்க வச்சு உருட்டினதெல்லாம் திருப்பி அதிலே போட்டு அதை ஸ்டீம் பண்ணணுன்னு கூட தெரியாது, தான் அதெல்லாம் வெந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் மேலே
பூசணம் எல்லாத்துக்கும் பண்ணதுனால அதில் நெய் கீழே ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் வறுத்து போட்டு பண்ணேன். ஆனால் அது நல்ல ஹிட்டான ஒரு டிஷ் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். ஸோ அது ஒரு வேடிக்கையானது. முதல்ல பண்ணிட்டு அது அந்த திரண்டு வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் அது பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். என்ன ஆகும், திருப்பி கரையுமா என்ன ஏதுங்கிறது கூட தெரியாது. ஸோ இந்த பாயசம்லாம் பண்ணுற போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அந்த வகையில் ஒரு பால் கொழுக்கட்டை மாதிரி ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அம்மியில் அரைச்சி எல்லாம் பண்ணி, இது வந்து ஒரு சின்ன ஒரு இது, அதாவது ஆரம்ப நிலையில் இருந்தபோது அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த பாயசமும் பழக்கேசரியும் நேர்களான நீங்கள் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் செஞ்சுட்டு இது எப்படி இருந்ததுன்னு சுவைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ அடுத்து நம்ம பிளேட்டிங்க்கு போயிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் திக்காகும் இந்த பாயசம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கொடுத்துக்கலாம், அல்லது தேங்காய் பால் அல்லது காய்ச்சின பால். இது ஆனால் எது ஒன்றும் ரொம்ப சூடாக ஊற்றிடக்கூடாது, அது மட்டும் வச்சுக்கணும். இந்த ஃப்ளேவர், இந்த தேங்காய் பால், அடுத்தது இந்த சீரக சம்பாவோட அரிசி, அதில் கிடைக்கிற ஃப்ளேவர் எல்லாம் சேரும்போது ஒரு நல்லா இருக்கும். அது எல்லா ஃப்ளேவரும் கலந்த மாதிரி ஒரு டிஷ். இப்போ பார்த்த இந்த சீரக சம்பா பால் பாயசம் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.